இந்த படத்த பொறுத்தவரைக்கும் சார், அதாவது இப்போ சூர்யா சார், நாசர், அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ். இவங்க 3 பேருமே இந்த சிங்கமோட அப்படியே அந்த ட்ரியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தருமே ஒரு சைடுல வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஒரு கம்பேக் ஃபிலிமா, தியேட்ரிக்கல் ஃபிலிமா வந்து சூர்யா சாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த மாரி தான் இருக்குமா? இல்ல. சூர்யா சாருக்கு இது நிச்சயமா வந்து ஷூர் ஷாட் அடிக்கிற ஃபிலிமா இருக்கும். இந்த ட்ரைலர் வந்து நிச்சயமா வேற ஒரு டோன்ல இருக்கு. வேற ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ரெகுலரா சில ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரைலர பார்த்தே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரைலர பார்க்கும்போது இது வேற ஏதோ ஒரு விஷயம். அதாவது வந்து இது ஏதோ ஒரு கலைபரமான விஷயம் வந்து இதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கதையோட சேர்ந்து இந்த படம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது ட்ரைலர்லேருந்து. எப்படி சொல்கிறது, சூர்யா பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அதாவது வந்து உண்மையான வாருக்கு தான் நான் காத்திருக்கேன், வர சொல்லு அந்த ஒருத்தனை அப்படின்னோடனே சூர்யா வந்து ஒரு எல்லோ ஜர்க்கின்ல கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக வேறு மாதிரி, அதாவது வந்து இப்போ இருக்கிற சூர்யா வந்து இன்னும் பன்மடங்கு வந்து ஸ்மார்ட்டான மாதிரி இருக்குது. அப்படி வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படி ஜம்முன்னு வராரு. அதோட ட்ரைலர் என் பண்ணுறாங்க. ட்ரைலர் ரொம்ப மாஸாக இருக்குது. ரொம்ப அதாவது வந்து ரொம்ப கிளாஸாகவும் இருக்குது, மாஸாகவும் இருக்குது.